ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தக்காளி பூண்டு மிளகு ரசம். அதாவது சீக்கிரமாக நம்ம செய்யக்கூடிய ரசம் எப்படி நம்ம செய்யலான்னு இதில் பார்ப்போம். அதுக்கு தக்காளி மிளகு பூண்டு ரசத்துக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம். நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன். நல்ல பழுத்த பழமாக எடுத்துடுங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். தொலியோடு எடுத்து வைக்கணும். கழுவி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். பெருஞ்சீரகம் பாருங்கள் 10 போல் இருக்கும். பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயம் ஒரு துண்டு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், இது கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை, இவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. நம்ம எப்படி பண்ணுவோன்னு பார்க்கணும். 2 தக்காளியும் பொடியை நறுக்கி எடுத்துருவோம். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் நம்ம கட் பண்ண தக்காளியை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். நம்மளுக்கு பாருங்கள் இப்படி தக்காளியை நல்லா கரைச்சி வச்சாச்சு. பாருங்கள் என்ன 2 கருவேப்பிலையும் அதிலே பிச்சு போட்டுருங்க. கொஞ்சமாக இப்போ கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா இன்னும் ஒரு நேரம் பிசைஞ்சு விட்டுருங்க. நம்ம பிசைஞ்ச தக்காளியை அடுப்பில் வச்சு நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். இது 2 கொதி வந்துட்டு நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள் கொஞ்சம் புளி தண்ணி விடுவோம். நம்ம சின்ன நெல்லிக்காய் அளவு தான். சுற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டு. இந்த புளி வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கொதி வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம இந்த குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நீங்கள் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டு. நல்லா மூடி வச்சுருங்க. அரைக்கக்கூடிய பொருள் அதாவது ஜீரகம் கொஞ்சமாக ஒரு 10 போல் தான் பெருஞ்சீரகம், மிளகு, பூண்டு, காயம் இவளையும் போட்டு நம்ம குறவரனே அரைச்சிட்டு வந்துடுவோம். 1-2 அரைச்சாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லிக்கீரை இவளையும் போட்டு என்ன ஒரு இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுவோம். குறவரனே அரைச்சாச்சு. இதை சைடில் வச்சுருவோம். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டு நம்ம இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிப்போம். கடாயை அடுப்பில் வச்சாச்சு. நான் நல்லெண்ணெய் விடுங்க, நெய் விடணுன்னா விடுங்க. எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு 10 போல் வெந்தயம், கடுகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு போடுவோம். நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை நிறைய போடுங்க. கருவேப்பிலை ரொம்பவும் நல்லது. கொஞ்சமாக மல்லிக்கீரை. நான் இப்படி தான் ரசம் வைப்பேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச பூண்டு, நல்ல மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கியாச்சு. உங்களுக்கு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணுன்னா போட்டுவிடுங்க. கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் வெல்லம் ரொம்பவும் நல்லாயிருக்கும். கொதி வந்துடுச்சு. கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தூவி இறக்கி உடனே மூடி வச்சிடணும். பாருங்கள் நான் மூடி வச்சாச்சு. அப்படியே இருக்கட்டு. பாருங்கள் நல்ல மணமாக இருக்குது. நீங்களே இதை போல் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.